இருக்குது. அதிகாலமே எழும்பி நீங்கள் தெய்வத்தை தேடுங்கள், அவருடைய முகத்தை தேடுங்கள். அவருடைய முகத்தை பார்த்த பிற்பாடு உங்களோட வாழ்க்கை நீங்க ஆரம்பிங்க. அந்த பகல்கால சோதனை எல்லாம் உங்களுக்கு சாதனையாக மாறும். அன்னைக்கு வருகிற வேதனைகள் எல்லாம் உங்களுக்கு ஆனந்தமாய் மகிழ்ச்சியாக மாறும். ஒரு விதத்தில் நீங்க கலங்க சோர்ந்து போக கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிகள் எனக்கு தெரியல. தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். தேவன் உங்கள் கூடவே இருக்கிறார். அவர் உங்களை கைவிடாத தேவன். அவர் உங்களை அற்புதமாய் நடத்துகிற தேவன். அவர் உங்களை அதிசயமாய் நடத்துகிற தேவன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆனபடி எந்த காரணத்தினாலும் தேவனுடைய பிள்ளைகள் சோதனை வேதனைகள் வரும்பொழுது ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. சந்தோஷத்தோடு அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சோதனையோடு கூட அதுக்குள்ள நீக்கு போக்கை கர்த்தர் தருவார். அது சகிக்கக்கூடிய திராணியை கர்த்தர் தருவார். அந்த பலனை கர்த்தர் தருவார். நாங்கள் காஞ்சிபுரத்தில் வந்து எங்களுடைய ஊழியங்களை ஆரம்பித்து எல்லா கஷ்டத்தையும் பற்றி நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இனி அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் நாங்கள் அனுபவித்து இருக்கும் பொழுது நாங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும். எனக்கு 3வது ஒரு மகனை கர்த்தர் கொடுத்தார். அந்த மகனை ஜெஸ்வின் ஜெஃபர்சன் என்று பெயர் வைத்து நமது ஸ்தாபனத்தினுடைய மூத்த தலைவர் ராஜாமணி பாஸ்டர் வந்தது அவனை பிரதிஷ்டை பண்ணாங்க. அந்த பிரதிஷ்டை ஆராதனை ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருந்தது. நூற்றுக்கணக்கான மக்கள், அநேக ஊழியர்கள், அநேக கனவான்கள் வந்து அவனை பிரதிஷ்டை பண்ணி அவர் ராஜாமணி பாஸ்டர் அவனை உயர்த்தி வைத்து இவன் உலகத்தை கலக்கிற தீர்க்கதரிசியாய் வருவாங்க என்றெல்லாம் சொல்லி அவனை புகழ்ந்து அதிகமாக பேசி அவனை பிரதிஷ்டை செய்தோம். அவர் பிரதிஷ்டை செய்து விட்டு அவருக்கு போயிட்டாங்க. அவனுக்கு 2 வயசாகிறதுக்கு 6 நாட்கள் இருக்கும் பொழுது எங்களோட சபையில் இதே போன்ற 4 நாட்கள் கன்வென்ஷன் நடந்து கொண்டிருக்குது. நான் சோதனை குறித்து பேசுறேன், நல்லா கவனிக்கணும். அனுபவம் இல்லாமல் உங்க முன்னாடி பிரசங்கிக்க வரல, அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் ஊழியமே செய்ய முடியாது. ஊழியம் செய்யறதுக்கு எந்த நிவர்த்தி அங்க கிடையாது. ஊழியம் செய்யறதுக்கு எந்த விதமான வழிகள் அங்க கிடையாது. ஒருத்தனும் ஊழியம் செய்ய விட மாட்டாங்க. மரணம் தான் எங்களுக்கு. அப்படிப்பட்ட அந்த நிர்பந்தமான நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த பிள்ளைய அவனுக்கு 2 வயசாகிறதுக்கு 6 நாட்கள் இருக்கும் பொழுது நடந்த கன்வென்ஷன்ல சனிக்கிழமை ஒரு 30 பேருக்கு நாங்கள் ஸ்நானம் கொடுத்துட்டோம். உடனே சபையுடைய செக்ரட்டரி சொன்னேன், இப்போ தண்ணி திறந்து விடக்கூடாது, நாளைக்கு ஒரு 25 பேர் இன்னும் ஸ்நானத்துக்கு ரெடியா நிக்கிறேன்னு சொன்னேன். அந்த 4 நாட்களும் பிரசங்கியார் இன்னும் ஒருத்தர் தான். அவரு தான் பிரசங்கம் பண்றோம். நம்ம பாஸ்ட் இருக்கிற மாதிரி நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலமே அதிகால நேரத்தில் 6 மணிக்கெல்லாம் சபை ஆராதனை ஆரம்பமாகும். ஃபர்ஸ்ட் சர்வீஸ், அடுத்தது 2, அடுத்தது 3, இப்படி சர்வீஸ் நடக்கிறதுனால காலை அதிகாலமே ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்காக பிள்ளைகள் 2 பேரும், மூத்தவங்க 2 பேரும் 4 மணிக்கெல்லாம் சபைக்கு சென்று எல்லா காரியத்தையும் அவங்க ஒழுங்குபடுத்தி எல்லாரும் ரொம்ப பிஸி, எல்லாரும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறேன். அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட பாடல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எழுப்பி நின்று கர்த்தரை துதித்து கொண்டிருக்கும் பொழுது என்னோட 3வது பையனை இவங்களுடைய அக்காவோட மகள் கூட்டி கொண்டு சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. கொண்டு வந்து அப்படியே வாசல் விட்டு அவளுடைய ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அவள் போய் அங்கே உட்காந்துட்டோம். இவன் வேகமாக வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பார்வையெல்லாம் பார்த்து பெரிய ஆளு மாதிரி தான். எனக்கு குடிக்க தண்ணி இருக்குதா, பிஎஸ் சிஸ்டர்லாம் கரெக்டாக இருக்கிறாங்களா, ஷூட் பண்ணுறவன் கரெக்டாக ஷூட் பண்ணுறாரா, எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு பார்வை பார்த்து பெரிய ஆளு மாதிரி வந்து ஞானஸ்தான தொட்டி மேலே ஏறி தண்ணியில் விழுந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள பிள்ளை மரிச்சு போயிட்டாங்க. 5 நிமிஷத்துக்குள்ள பிள்ளை மரித்தது. ஒரு காவல்துறை அதிகாரி ஓடி போய் பிள்ளை பார்த்துட்டு இடத்துல சொல்றாங்க, பாஸ்டர் உங்க பிள்ளை தண்ணியில் விழுந்து மரிச்சு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 காவல்துறை அதிகாரிகள் நேரத்தில் ஆராதனை நேரத்தில் உண்டு. ஆலயம் முழுவதும் ஜனம், ஆலயத்துக்கு வெளியிலே ஜனம், ரோடிலே ஜனம் கூட்டம் கூட்டமாய் நிற்கிறேன். 42 பேர்கள் பேட்ஜ் குத்தி வாலண்டியர்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இத்தனை பேரோட கண்ணில் மண்ணை போட்டு என் பிள்ளை அங்கே இறங்கி அவன் மரித்து போயிட்டாங்க. அவன் மரித்தார் செய்தி எனக்கு வந்த பொழுது அவனை எடுத்து என் கையிலே கொண்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாங்க, நீ அழக்கூடாது, நீ யாரை அள வைக்க கூடாது. இவன் மரிக்கவில்லை, இவன் என் கரத்தில் இருக்குது. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய வேலை மிகவும் கனமான வேலை. உன் வேலையை முடித்து நீ வரும்பொழுது இவனை நான் உனக்கு தருவேன்னு சொன்னேன். என் மனைவி அன்னைக்கு கிட்டத்தட்ட 100ல் அதிகம் பேருக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுக்கணும். அங்கே பணியாற்றுறவங்க, ஷூட் பண்ணுறவங்க, பாடுறவங்க, அந்த டீமுக்கெல்லாம் விருந்தினா வந்திருக்கவங்க 100 பேருக்கு மேலே சாப்பாடு கொடுக்கணும். இது எல்லாவற்றையும் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி பிள்ளையை குளிப்பாட்டி அவனுக்கு ட்ரெஸ் பண்ணி நிறுத்தின நேரத்தில் தான் அவனோட அக்கா பெண்ணை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவன் அதிகாலமே எழும்பின உடனே ஒரு கறிக்கு வெட்டி இளநீர் வெட்டி அவனுக்கு தண்ணி கொடுக்கணும். அனுதினமும் எனக்கு அது தேவை. அதிகாலமே 4 மணிக்கே ஒரு கறிக்கெடுத்து கையில் வைத்து வெட்டுகத்தி வைத்து மூத்த அண்ணத்தில் போனால் அண்ணனுக்கு நேரம் இல்லை சொல்லி அவன் போயிட்டான். 2வது அண்ணத்தில் வந்து அவனும் இல்லை நேரம் இல்லை சொல்லி அவனும் போயிட்டான். 3வது என்னிடத்துல வந்து எனக்கும் டைம் இல்லை சொல்லி நானும் சர்ச்சுக்கு போகணும். மம்மி கிட்ட போக மம்மி சொல்ற, மக்களை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு மம்மி, இப்போ உனக்கு வெட்டி தரேன்னு சொல்லி அவங்க அதை வாங்கி அங்கே வச்சுட்டோம்.
ஆனா வெட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. இப்ப தாய் அந்த இளநீரை வெட்டி அந்த தண்ணி அதுக்குள்ள இருக்கிற வழுக்கையெல்லாம் எடுத்து பாத்திரத்தில் வைத்து பிள்ளைக்கு கொடுக்கிறதுக்காக நடந்து சபைக்கு வந்து கொண்டிருக்கிறது. பாதியிலே ஒரு சத்தம், உன் பிள்ளை மரித்து போய்விட்டா. இந்த சோதனை யாரால தாங்க முடியும்? இந்த சோதனை யாரால சகிக்க முடியும்? எந்த மனுஷனால பொறுக்க முடியும்? யோசித்து பாருங்க. அதுக்கு முந்தின ராத்திரி முழுவதும் நெஞ்சில் அவன் படுத்திருந்தார். காலையில் அவன் எனக்கு எத்தனை முத்தம் கொடுத்தாது எனக்கு தெரியல. என்னோட வண்டி அவன் கண்ணு மறைகிற வரைக்கும் எனக்கு டாட்டா பிளைன் கிஸ், இது இறுதி முத்தம், இறுதி டாட்டா எனக்கு தெரியல. கர்த்தரன் கண்ணை கட்டி மறைத்தா. அந்த பிள்ளைய அந்த ஈரத்துணியோடு வாங்கி வெளிவிடத்திலே படுக்க வச்சுட்டோம். வச்சுட்டு ஆண்டு சொல்ற, அந்த பிரசங்க யார் பிரசங்கம் பண்ண மாட்டேன். அவர் சொல்ற, நீ எதே சொல்லி பிரசங்கம் பண்ண சொல்லு. இது காட்டுதீ மாதிரி பரவி காஞ்சிபுரமே திரண்டு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து கூடினது. என்ன செய்வேன் தெரியல. காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே எழும்பிட்டோம். ஐயோ என்ன செய்ய, நல்ல காலம் டிஎஸ்பி இருந்ததுனால அவர் ஸ்டெப் எடுத்து இந்த பிள்ளையை போஸ்ட்மார்ட்டம் செய்யாதபடி எங்களுக்கு உதவி செய்து கொடுத்தார். அப்படி இருக்கவே ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு நீ தான் பிரசங்கம் பண்ணணும். அவனுக்கு அல்ல இன்னைக்கு தூது, நீ தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும். நான் கேட்டான், இந்த சூழ்நிலையில எங்க இருந்து நான் பிரசங்கம் என்ன பண்ணணும்? இல்ல, என் தேவன் ஒருபோதும் தன் பிள்ளைகளுக்கு தீன்மை செய்ய மாட்டான், நீ பிரசங்கம் பண்ணு. சும்மா ஊழியத்துக்கு வரலங்க, ஏதோ ஒரு வைத்தி பிழப்புக்காக ஊழியத்துக்கு வரல. சாப்பாடு இல்லாம, துணி இல்லாம, வீடு இல்லாத பிச்சை எடுத்துட்டு ஊழியத்துக்கு வரல. எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக விட்டுதான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த சோதனை யாரால தாங்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறான், நீ தான் பிரசங்கம் பண்ணு. தன் தேவன் தன் பிள்ளைகளுக்கு ஒருபோதும் தீன்மை செய்ய மாட்டார் என்று நான் பிரசங்கிக்கணும். நான் எழும்பி நின்று அந்த ஈரத்துணியோடு பிள்ளை கீழே படுக்க வைத்து அந்த சவத்துக்கு பக்கத்தில் நின்று கொண்டு 1.25 மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணேன். சபையார் எல்லாம் சொல்ற, இவன் கிறுக்கன், இவன் ஏதோ பைத்தியக்காரன், இது இவங்க பெத்த பிள்ளை இல்லை, ஏதோ பிளாட்ஃபாரத்தை தூக்கிட்டு வந்து இருப்பான். ஒரு தாய் இப்படி அமைதியா இருப்பாராம், ஒரு தந்தை இப்படி அமைதியா இருந்து இப்படி பிரசங்கம் பண்ணுவாராம். இவருக்கு தீன்மை செய்யல, தீன்மை செய்யலன்னு சொல்றாரு. இது யாரால பிரசங்கம் பண்ண முடியும்? 1.25 மணி நேரம் முடித்த உடனே ஆண்டு சொல்ற, இன்னைக்கு காணிக்கை எடுக்கக்கூடாது, பிள்ளை எனக்கு காணிக்கையாக கொடுன்னு சொன்னேன். உடனே அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி டேபிள் கொண்டு போட்டு எல்லாரும் எழுப்பி நிறுத்தி காணிக்கை பாடலை பாடி அவனை இயேசுவுக்காக கொடுத்தேன். இது யாரால தாங்க முடியும்? இது யாரால சகிக்க முடியும்? ஆபிரகாமின் பிள்ளைக்கு அவர் ஆடை கருதி பிள்ளையை காப்பாத்தினாரு. என் பிள்ளையை காப்பாற்றலாம் அல்லவா? என் பிள்ளை விடுதலையாக்கலாம் அல்லவா? காஞ்சிபுரத்தில் ஊழியம் செய்யக்கூடாது. நம்முடைய ஸ்தாபனத்தின் தலைவர்கள் எல்லாரும் சொன்ன வார்த்தை, இன்னும் வர்கீஸ் காஞ்சிபுரத்தில் ஊழியம் செய்ய மாட்டேன், முடிஞ்சு போச்சு அவனோட ஊழியம். இல்லைங்க, அதிலிருந்து தான் ஊழியமே ஆரம்பித்தது. இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் சிலுவை கொடி பறந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பட்டி தொட்டி நகரங்களிலும் கிராமங்களிலும் பட்டணத்திலும் இயேசுவின் சிலுவை கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அந்த மரணத்தின் நிமித்தமாக தான் என்னோட மூத்த 2 பிள்ளைகளும் இன்னைக்கு வேலையை ராஜினாமா செய்து ஆண்டோட ஊழியத்துக்கு வர காரணம். என் 2வது மகன் அமெரிக்கா தேசத்துக்கு கிளம்புறேன். அவனுக்கு அங்க நல்ல கம்பெனியில் வேலை, நல்ல கவனிங்க, நல்ல கம்பெனியில் வேலை. அவனுக்கு ஸ்டார்டிங் salary 5 லட்சம் ரூபாய், இந்தியன் மணி 5 லட்சம் ரூபாய் எனக்கு காஞ்சிபுரத்துக்கு வரும். அந்த 1 கிலோ அரிசி வாங்க எங்களுக்கு காசு கிடையாது. நேரத்தை பார்த்து நாங்கள் கஞ்சி குடித்து கொண்டு இருக்கிறோம். அந்த நேரத்தில் தான் என் பிள்ளைக்கு அமெரிக்காவில் பெரிய கம்பெனி மூலமாகவே வேலை கிடைத்தது. மாதம் 5 லட்சம் ரூபாய் இந்தியன் மணி. அவனை வழி அனுப்பதுக்காக எல்லா போதகர்களும் வந்து எல்லாருக்கும் பிரியாணி போட்டு பெரிய டின்னர் எல்லாம் கொடுத்து எல்லா காரியத்தை ரெடி பண்ணோம். 3 நாளுக்குள்ள அவன் பிரயாணம் பண்ணி போயிடும். அப்படிப்பட்ட நேரத்தில் என் மனைவி வீட்டினுடைய மொட்டை மாடிக்கு சென்று முழுவதும் உட்கார்ந்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உமக்கு சித்தமானா மட்டும்தான் என் பிள்ளை அமெரிக்காவுக்கு அனுப்பணும். காரணம், கருவிலே உண்டாகிறதுக்கு முன்னவே பிள்ளைகளை கர்த்தர் ஊழியத்துக்காக தான் தருகிறேன் சொல்லி தீர்க்க தரிசனம் கொடுத்திருக்கிறாங்க. தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாங்க. இது தேவனுடைய உடன்படிக்கப்பட்டு சுமக்கிற ஆசாரியர்கள் என்று சொல்லி கர்த்தர் தெளிவாக பேசி இருக்கும் பொழுது இப்ப அமெரிக்கா பயணம் அவனுக்கு உத்தியோகத்துக்காக வழிகள் திறந்து இருக்குது. எங்களோட கஷ்டங்கள் மாறுது, எங்களோட பட்டினி மாறுது. மாதம் எனக்கு அந்த காலத்தில் 5 லட்சம் வரப்போகுது. எல்லா பாஸ்டர்களும் நீங்க கொடுத்து வைத்தவன், உன்ன மாதிரி யாருமே இந்த உலகத்துல இல்லை. இது உங்க 2வது ஜெபம் தான், உங்க விசுவாசம் தான். நீங்க மன்றிட்டு கதறி உபவசித்து ஜெபிக்கிறதா இவ்வளவு சீக்கிரமா இந்த பிள்ளைக்கு இந்த வழியை திறந்து சொல்லி எல்லாரும் புகழ ஆரம்பித்தார்கள். ஆனா என் மனைவி ஜெபித்த ஜெபம், உமக்கு சித்தம் இருந்தா மட்டும்தான் பிள்ளை அனுப்பணும், இல்லாவிட்டு அனுப்பக்கூடாது. விடிய 4 மணி வரைக்கும் மொட்டை மாடியில் பனியிலே கிடந்து ஜெபித்து 4 மணிக்கு அவள் இறங்கி கீழே வந்துட்டோம். கீழே வந்த உடனே என்னை பார்த்து சொன்னேன், இவன் போறது எனக்கு சந்தேகமாயிருக்கிறது. ஆமென். எந்த தாய் இது செய்வாங்க சொல்லுங்க? உங்க பிள்ளைக்கு அமெரிக்காவில் நல்ல வேலை கிடைக்குது, நல்ல சம்பளம் வரப்போகுது, பணம் வர, எந்த ஊழியக்காரன் தடுப்பாங்க? எந்த பெற்றோர் தடுப்பாங்க? 5 பைசா எங்களுக்கு லஞ்சம் கொடுக்க தேவையில்லை, எவனையும் மாமி நாங்கள் புரோக்கராக நிறுத்த தேவையில்லை. கர்த்தரே வழி திறந்திருக்கிறார்.
கர்த்தரே இந்த காரியத்தை செய்கிறார். ஆமென். சும்மா வேத புத்தகத்தை எடுத்து ஊழியத்துக்கு வரலங்க, வைத்தி பிழைப்புக்காக ஊழியத்துக்கு வரலங்க, பேருக்கும் பிரஸ்தாபத்துக்காக விளம்பரத்துக்காக ஊழியத்துக்கு வரலங்க. சிலுவை சுமக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். பாடுகளை சகிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். நிந்தனைகளை சகிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். நாளுக்கு நாள் சோதனைகளை தாங்கப்பான்னு சொல்லி சோதனை கேட்டு வாங்கி அதில் ஜெயம் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் முடிந்தது, 2 நாள் முடிந்தது, அவன் போக வேண்டிய நேரம் நெருங்கினது. அவன் நண்பர்கள் எல்லாம் ஓடி ஓடி வந்து அவனை பார்க்கிறான். அந்த நேரத்தில் ஒரு ஓட்டோ ரிக்ஷாயில் என் மனைவியுடைய அக்காவும் மகளும் சென்னையிருந்து வந்து இறங்கிட்டோம். 1 மணி. நான் கேட்ட, அக்கா நீ இப்படி ஆட்டோவில் வரமாட்டேன், எப்படி இது அவசரமா நீ சொல்லாமலாம் வந்த? இல்லடா, நேற்று நீ மரிச்சு போற மாதிரி நான் பார்த்தடா சொன்னேன், என்னை பார்த்து, அதனால உன்னை பார்க்க நான் ஓடி வந்தேன் சொன்னேன். இவள் பேசிக்கொண்டு இருக்க நேரத்தில் அப்படியே நான் கீழே சாய்ந்து விழுந்து, என் கை கால்கள் விழுந்து, வாயில நுர தள்ளி, என்னுடைய ஹார்ட் ஃபங்க்ஷன்லாம் நின்று என்னை வாரிக்கொண்டு கட்டிலை படுக்க வச்சுட்டோம். எல்லா விசுவாசிகளும் ஓடி வந்தது, எல்லா விசுவாசிகளும் ஓடி வந்து, எல்லா ஊழியக்காரர்களும் ஓடி வந்து எனக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். சில ஊழியக்காரன் நெஞ்சிலே விழுந்து கிடந்து, என் ஜீவனை எடுத்து இந்த ஊழியக்காரன் ஜீவனை கொடுங்க என்று கதற ஆரம்பித்தார். என் சபை மக்கள் புலம்பி புலம்பி குமர ஆரம்பித்தார். கடைசி நேரத்தில் என் மகனுக்கு ஒரு ஆசை, எங்க அப்பாவுக்கு நான் ஒண்ணுமே செய்யலையே, என்னை பெற்று வளர்த்து இவ்வளவு ஆளாக்கி இவ்வளவு படிக்க வைத்த அப்பாவுக்கு நான் ஒன்றுமே செய்யலன்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபில்லோ, ஒரு ஈஸி சேர் வாங்கிறதுக்கு அவன் சிட்டிக்கு போயிருக்கிறான். உடனே ஒரு போதகர் ஃபோன் பண்ண, நீ ஓடிவா, அப்பாவோட உயிர் பிரியுது, அவர் மறிக்கிறதுக்கு முன்னே ஓடிவான்னு சொன்னேன். அவங்க அண்ணங்காரு, டே நீ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அப்பாவோட உயிர் பிரியுது, சீக்கிரம் வாடான்னு சொன்னேன். அவன் கார் எடுத்து வேகமாக வந்து பார்க்கும் பொழுது என்னுடைய உடம்பில் உயிர் கிடையாது. அங்கே நிற்கிற டாக்டர்களும் சரி, எங்கள் சபைக்கு வர டாக்டர்களும் சரி, மற்ற மூத்தவங்க சரி, படித்தவங்க சரி, எல்லாரும் சொன்னேன், போயிட்டாங்க சொன்னேன். அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா மம்மி என்ன மம்மின்னு கேட்டேன். அவங்க கை விரிச்சிட்டான், போயிட்டாங்கடா அப்பா சொன்னேன். அந்த நிமிஷம் என் கால் பெருவிரலை பிடித்து ஒரு சிறு வார்த்தையில், எங்கள் அப்பாவுக்கு இந்த ஒரு வாட்டியோட ஜீவனை தந்தா நான் வேலை ராஜினியமா பண்ணி ஊழியத்துக்கு வந்துடுறேப்பா. அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என் ஜீவன் எனக்குள்ள திரும்பி வந்தது. நான் எழும்பி துள்ளி குதிக்க ஆரம்பித்தது, நான் நடனமாட ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. என் கர்த்தர் பெரியவர். மறுநாள் அவன் அமெரிக்காவுக்கு பயணம் பண்ணணும், அவனை வழி அனுப்பதுக்கு எல்லாரும் வந்திருக்கிறோம். மக்களை கிளம்படா சொன்னேன். இல்லப்பா, என்னை கொண்டு போய் பைபிள் காலேஜில் சேர்த்து விடுங்கப்பா. இன்னைக்கு ஒரு கிராமத்தில் அவன் ஊழியம் செய்கிறார். அந்த கிராமத்தில் அவனுக்கு சம்பளம் கிடையாது, அந்த கிராமத்தில் அவனுக்கு காணிக்கை கிடையாது. இவ்வளோ படித்த ஒரு மேதை, இவ்வளோ படித்த ஒரு அழகுள்ள ஒரு பிள்ளை, அமெரிக்கா பட்டத்தில் ஸ்டார்டிங் சாலரியே இந்தியன் மணி 5 லட்சம் வாங்குற சொன்னா அவன் என்ன படித்திருப்பான் நீங்களே யோசித்து பாருங்க. அந்த வேலையை குப்பையாக எண்ணி தூக்கி எறிந்து ஊழியத்துக்காக வந்தார். இன்னைக்கு உலகத்தை கலக்கிற ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். மூத்தவனும் அமிதமாக தான். காரணம் என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் தான். அவனுக்கு சொல்ல, டே அப்பா கூட ஊழியத்து போவாத, நீ பிச்சை எடுக்க நிலைமை ஏற்படும், எல்லாமே உனக்கு இல்லை ஒன்றும் இல்லாமல் நடு ரோட்டில் வர வேண்டிய நிலைமை ஏற்படும், ஒருத்தராகலும் வாடா சொல்லி அவனை உசும்பேத்த ஆரம்பித்தது. அவனை ஒரு நாள் கர்த்தர் தொட்டார். அவனும் எல்லாத்தையும் விட்டு ஊழியத்துக்காக வந்தான். இன்னைக்கு 2 மக்கள் எங்களுக்கு இடதும் வலதுமாக நின்று கர்த்தரோட மகிமையான பணியை செய்கிறார். 2 மக்களுக்கு நான் தான் வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும், 2 மக்களுக்கு நான் தான் காசு கொடுக்கணும், 2 மக்களுக்கு எல்லாம் நான் தான் சந்திக்கணும். முறுமுறுப்பு இல்லாமல் எங்க அப்பாவோட ஊழியத்தை செய்கிறார். சோதனை சகிக்கிறவன் தான் பாக்கியவான், சோதனை சகிக்கிறவன் தான் பாக்கியவான். சோதனையோடு கூட கர்த்தர் நமக்கு நீக்குவோக்க தருவார். தாயே தந்தையே, இன்னைக்கு நீங்கள் பிள்ளைகளை பெற்று வளர்த்தி அந்த பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்கணும், அந்த பிள்ளைகளை அதே படிக்க வச்சு இதே படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பணும், இவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், நான் கஷ்டப்படாம வாழணும், இது அல்ல. அறுவடை மிகுதியாயிருக்குது, ஆட்களோ குறைவாயிருக்கிறது. ஊழியத்துக்கு ஆட்கள் தேவை. எந்த தாய் அப்படி ஜெபிப்பீங்க, எந்த தகப்பன் அப்படி ஜெபிப்பீங்க, என் பிள்ளை ஊழியக்காரனா வரணும், என் பிள்ளை ஊழியக்காரியா வரணும், என் பிள்ளை ஊழியத்தின் பாதையில் ஆண்டவருக்காக எழும்பணும், ஜொலிக்கணும். எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இன்றைக்கு அதுக்காக ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் உங்க தலைமுறைகளை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்க தலைமுறைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஒவ்வொரு கனவான்களாக ஊழியக்காரர் வந்து முட்டாளே முட்டாள் என கூப்பிட ஆரம்பித்து, பொழைக்க தெரியாத பாவி, எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒன்று கிடைச்சடா, அது அப்படியே கோட்டை விட்டுடா, அந்த பிள்ளை அமெரிக்கா போயிருந்தா எவ்வளவு நன்மை, எவ்வளவு ஆசீர்வாதம். நமக்கு அதல்ல பெருசு, அதல்ல பெருசு. மாதம் ஞானஸ்நான ஆராதனை நடக்குது. ஞானஸ்நான தொட்டிக்கு ஆத்துமாக்களை கப்பிக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆத்மாவோட விலை உங்களுக்கு என்ன தெரியுமோ? இந்த உலகம் முழுவதையும் வித்தாலும் ஒரு ஆத்மாவை நம்ம வாங்க முடியாது. மாதந்தோறும் 10, 15, 20 பேரில் ஸ்நானத்துக்கு நடத்தி அந்த சபைகள் எல்லாம் நிரப்பி சபைகள் எல்லாம் கட்டி என் தேவன நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அதுதான் எங்களோட சொத்து, அதுதான் எங்களோட சொத்து.
ஒருவேளை படிப்பறிவு இல்லாதவனாயிருக்கலாம், கை நாட்டாயிருக்கலாம், குட்டி படிக்கக்கூடிய தகுதி இல்லாத ஏழை கூலி வேலைக்காரனாயிருக்கலாம். அவனுடைய ஆத்மாவின் விலை இந்த உலகம் முழுவதை வித்தாலும் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஆத்துமா அறுவடையில என் பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இப்ப பாருங்க, ஈசாக்கனோட உயிர் பிரியதுக்கு ஒரு நொடி பொழுது நேரம் தான். அந்த ஒரு நொடி பொழுது நேரத்துக்குள்ள பிள்ளைக்கும் கத்திக்கும் சென்ட்ரல் வந்து, ஆபிரகாமே பிள்ளை அண்ட மேல் கையை வைக்காது. டாக்டர்கள் கைவிடுவாங்க, மருத்துவம் கைவிடுவாங்க, சொந்த பந்தம் எல்லாம் உங்களுக்காக ஒப்பாரி போட ஆரம்பிப்பாங்க. அந்த உயிர் பிச்சை அப்படி போயிட்டு இருக்கு, உயிர் அப்படி போயிட்டு இருக்கு நேரத்தில் நம்முடைய கர்த்தர் இறங்கி வந்து நம்மளை விடுதலை ஆக்குவார். நீங்க பயப்படவே கூடாது, எதை குறித்தும் கலங்கக்கூடாது, எதை குறித்து சோர்ந்து போகக்கூடாது. ஓசியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை கொஞ்சம் பாருங்க சீக்கிரமாக. எனக்கு கொடுத்த நேரத்துக்குள்ள நான் முடிக்க வேண்டும். ஓசியா